வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. மத்திய அரசு எந்தவித ஆவணமும் இல்லாமல், பிணை இல்லாமல் மானியத்தோடு 10 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரைக்கும் தொழில்கள் தொடங்குவதற்கும் தேவைக்கேற்பவும் கடன் கொடுக்கறாங்க. அதற்காக பல திட்டங்களையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்னென்ன திட்டங்கள், யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கறாங்க, யாரெல்லாம் இந்த திட்டத்தின் கீழே பலன் பெற முடியும் அப்படிங்கிற கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசா உங்களுக்கு புரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதில் ஒரு பகுதியாக குறைந்த வட்டியில் கடனும் கொடுக்கறாங்க. சில திட்டங்களுக்கு மானியமும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்முடைய இந்திய நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக இந்திய அரசு பல்வேறு முயற்சிகளை செய்து வராங்க. சிறு வணிகங்களை அதிகப்படுத்தி இளைஞர்களை வேலை தேடுபவர்களாக அல்லாமல் வேலைகளை உருவாக்குபவர்களாக மாற்றுவதற்கு அரசு ஊக்குவித்து வருகிறது. அதற்காக பார்த்தீங்கன்னா 10 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரைக்கும் தேவைக்கேற்ப கடன்களை மத்திய அரசு கொடுக்கறாங்க. இது தனிநபர்களையும் அதே சமயம் பொருளாதாரத்தையும் உயர்த்தும் அப்படின்னு ரொம்பவே நம்புறாங்க. இந்த கடன் திட்டங்கள் தேவையான நிதியை எளிதாக பெறக்கூடிய வகையில அமைச்சிருக்காங்க. இந்த கடனுக்காக பார்த்தீங்கன்னா எந்தவித பிணையமோ அல்லது உத்தரவாதமோ தேவையில்லை. குறைந்த வட்டி விகிதத்தில் மத்திய அரசு இந்த கடன்களை தொழில் முனைவோருக்கு கொடுக்கறாங்க. இதற்கு குறைந்தபட்ச ஆவணங்கள் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இளம் தொழில் முனைவோர் மற்றும் பெண்களுக்கு தேவையற்ற தடைகள் எல்லாம் இல்லாமல் தங்களுக்கு தேவையான மூலதனத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2025ஆம் ஆண்டுல ஒரு தனிநபர் புதிய வணிகத்தை தொடங்க திட்டமிட்டு இருந்தாலும் அல்லது ஏற்கனவே ஒரு தொழிலை மேம்படுத்த திட்டமிட்டு இருந்தாலும் இதற்கு ஆதரவான நிதியை மத்திய அரசின் திட்டங்கள் மூலமாக நிச்சயமாக பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எந்த மாதிரியான கடன்கள் கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா MSME அப்படின்னு சொல்லுவாங்க. MSME மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், அதாவது குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு MSME ஆதரவளிக்கும் வகையில் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்கேற்ப பல்வேறு கடன் விருப்பங்களை கொடுக்கறாங்க. இந்த திட்டத்தின் கீழே பயனாளர்கள் 1 கோடி ரூபாய் வரைக்கும் கடன்களை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்டார்ட் அப்புகள் மற்றும் வளர்ந்து வரும் நிறுவனங்களுக்கு அதிகமாக உதவும். இந்த கடன்களுக்கான வட்டி விகிதம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த கடனை விண்ணப்பித்த 12 நாட்களுக்குள்ள உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற மகிழ்ச்சி தகவலையும் சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சிறு வணிகங்களின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக கொண்டு வந்திருக்காங்க. இதுலயும் எந்தவித பிணையும் இல்லாம கடன்களை கொடுக்கறாங்க. இதுல 3 வகையான கடன் திட்டங்கள் இருக்கு. சிசு, கிஷோர் மற்றும் தருண் அப்படிங்கிற 3 பிரிவுகள்ல கொடுக்கறாங்க. சிசு அப்படிங்கிற திட்டத்தில் 50,000 ரூபாய் வரைக்கும், கிஷோர் அப்படிங்கிற திட்டத்தில் 50,000 முதல் 5 லட்சம் வரைக்கும், தருண் அப்படிங்கிற வகையில் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரைக்கும் கடன்கள் கொடுக்கறாங்க. இந்த கடன்களுக்கான வட்டி விகிதம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9% முதல் 12% வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா தேசிய சிறு தொழில்கள் கழகம் NSIC, நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டின் வளர்ச்சி மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்காக இவங்க கடன்களை கொடுக்கறாங்க. தேசிய சிறுதொழில் கழகமானது இது ஆண்டுக்கு 10.50% முதல் 12% வரையிலான வட்டி விகிதங்கள்ல கடன்களை கொடுக்கறாங்க. இந்த மலிவு கடன்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கும் நவீனமயமாக்குவதற்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா கிரெடிட் லிங்க்டு கேபிட்டல் சப்சிடி ஸ்கீம், CLCSS அப்படின்னு சொல்லுவாங்க. தொழில்நுட்ப மேம்படுத்துதல்களை இலக்காக கொண்டு மானியத்தோடு கூடிய நிதி உதவி வழங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த திட்டம் பல்வேறு துறைகளில் தங்களுடைய வணிகங்களை மேம்பட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போறதுக்காக கொடுக்கறாங்க. இதன் மூலம் செயல்திறன் மற்றும் போட்டித்தன்மையை அதிகப்படுத்துகிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.
மக்களே, இந்த திட்டங்கள் எல்லாம் நீங்க ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். இந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட திட்டத்திற்கான வலைதளத்திலும் அதற்கான தகுதிகள், என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படிங்கிற எல்லா தகவலையும் கொடுத்திருக்காங்க. இந்த ஆவணங்களை எல்லாம் நீங்க சரியா கொடுக்கிற பட்சத்தில் நீங்களும் இந்த திட்டத்தின் மூலமாக பலன் பெற முடியும். மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.